ஐயா நில்லுங்க. இப்படி வாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவரை நான் நேர்ல சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? சொன்னா பறந்துட்டு வந்துருவாருமா. நான் அவரை பார்க்க விரும்பல, மனம் விட்டு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இத சொல்லி அவரை வர சொல்லுங்க. ஆகட்டுமா. இங்க வேண்டாம், மங்களாம்பிகை கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர சொல்லுங்க. சொல்றேம்மா. போங்க. அக்கா, அவரை எதுக்காக வர சொல்றேன்? வர சொன்னா என்ன? எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு மட்டும் இஷ்டமா? இல்ல, எதுக்காக வர சொல்றேன்? வந்த உடனே என்ன தாலியா கட்டிட போறாரு? ஆள நேரா பாப்போம், கேட்க வேண்டியதை கேட்போம். எல்லாம் சரியா இருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு தோணல. அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. வர சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வர சொல்லுங்க. நீ போ உள்ள. அக்கா, போப்பா உள்ள. நான் உயிரோடு இருக்கும்போது நீ அந்த... டேய், தெருவுடா, இங்க என்ன தகராறு? உள்ள போய் பேசிக்கலாம். நான் செத்தாலும் சரி. டேய் பாலு, நீ உள்ள போறியா, நான் இப்படியே வெளியில போயிடட்டுமா? அம்மா, அவர்கிட்ட நீ என்னமா கேட்க போற? நீ ஏமா அதுகிட்ட போய் கேக்குற? நான் சொல்லட்டுமா அது என்ன கேட்க போகுதுன்னு? சொல்லு. என் தம்பியை படிக்க வைக்கன்னு கேட்க போறேன். இந்த குடும்பத்தை காப்பாத்துக்கன்னு கேட்க போறேன். ஆமா, ஆக கூட எங்களுக்காக உன் வாழ்க்கையை நரகத்துல தள்ளிக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். இங்க மட்டும் நான் என்ன சுகத்தை அனுபவிக்கிறதா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ராஜா? அம்மா, நீ பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையே அனுபவிக்கல, நீ போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமேனு தாண்டி நாங்க புலம்புறோம். அந்த வகையில அந்த இடத்துக்கு என்ன குறைச்ச? 50 லட்சத்துக்கு மேல சொத்து இருக்கம்மா. அப்ப நீ அந்த இடத்துக்கு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? அது அவர் இங்க வந்து பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் கலந்து பேசி செய்ய வேண்டிய முடிவு. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட நான் உன்னை விட மாட்டேன். என்ன காரணம்? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன? சொல்லு தம்பி, உன் வயசு என்ன? உனக்கே காலத்துல கல்யாணம் நடந்திருந்தா இப்ப நீ 4 பிள்ளைங்களுக்கு தகப்ப, உனக்கு நான் அக்கா. அப்படி பார்க்க போனா வயசை பொறுத்தவரை வரப்போறவர் எனக்கு தாத்தா. ஏன் எனக்கு சம வயசுள்ள ஒரு மச்சானா பார்த்து நீயே கொண்டு வந்துற? கொண்டு வரனா இல்லையா பாக்குறியா? ஏண்டா உலகம் தெரியாம கிடந்து கத்துற? கத்தலக்கா, கொண்டு வந்து நிறுத்தி காமிக்கிறான் பாக்குறியா? நீ நிறுத்துறா முதல்ல. படிக்கிறா நான் படிப்பு. 40 வயசு ஆம்பளை 25 வயசு பொண்ணை கட்டிக்கிறதுக்கே ஏகப்பட்ட யோசனை பண்ற இந்த காலத்துல 28 வயசு முடிஞ்சு போன எனக்கு சம வயசுள்ள மாப்பிள்ளை இவரு கொண்டு வந்துடுறாராமல்ல. அக்கா, நான் சஞ்சலத்தால துடிச்சுக்கிட்டு பேசுறேன். நீ சாமர்த்தியமா பேசி என் வாயை அடைக்க பாக்குறேன். நான் பேச தயாரா இல்ல. உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாக்கா. ஆமாமா, இந்த கல்யாணத்தை செய்துகிறத விட கடைசி வரையில நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடு. அது சரி. என்ன தம்பி, அம்மா சொல்றது எவ்வளவோ உத்தமம். அப்படி வாங்க. சும்மா வள வளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? வந்துடணும் இப்படி ஒரு முடிவுக்கு. ஆக நான் ஒருத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுப்புல பூனை குட்டி படுத்துக்கும். உங்க எல்லாரோடைய சௌகரியத்துக்காகவும் காலம் பூரா வேலைக்காரியாவே இருந்து கடைசி வரலும் உழைச்சுட்டு கண்ண முடியட்டும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அக்கா, என்ன பேசுற நீ? நான் படிப்பை நிறுத்தி விட்டு வேலைக்கு போறேன்னு கெஞ்சி கேட்டப்பெல்லாம் படிடா படிடா நீ என் உயிரை எடுத்து படிக்க வச்சுட்டு இப்ப யாரு வேலை படிய போடுறது? படிக்க வச்சேன் எனக்காக, வேற யாருக்காக? உனக்கு பின்னால பிறந்திருக்கே ஊமை, அதோட சேர்ந்த 6 பொண்ணுகளையும் வர்றவன் கையில மானத்தோட புடிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை படிக்க வச்சேன். அப்போ ஏக்கா, நீ என் கூட பிறக்கலையா? நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுச கொடுத்து வைக்கணுமே. நீ என்னக்கா பேசுற? நீ என்ன சொல்ற? நிறுத்துற. நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பழகணும், உனக்கும் தொழில் புடிச்சு வரணும், பேரும் புகழும் ஏற்படணும். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகு இல்ல உன் கையில பணம் வந்து சேரணும். அப்படியே உன் கையில பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்துவேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா, தெரியும்டா. ஊர்ல எத்தனை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்துறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அவனுக்கு வயசு வாலிபம் பொண்டாட்டி புள்ளைன்னு வர்றப்போ பிறந்தவளுங்களை எத்தனை பேரு திரும்பி பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அக்கா, அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அநேகம் பேர் இருக்கலாம். ஆனா அவங்க கூட பிறந்த எத்தனை அக்கா தங்கச்சிங்க உன்ன மாதிரி தியாகமே உருவா பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னதான் எனக்கு தெரியும். உன் தியாகத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்த எனக்கு அந்த தியாக புத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நீ நம்ப கூடாதா? தேவலியே, நீ கூட இப்ப தியாகம் பண்ண தயாராயிட்ட. நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா சொல்ற. நான் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் உனக்கு பின்னால பிறந்திருக்கே அந்த ஊமை பொண்ணு,
அதோட சேர்த்து 6 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிறவரை நீ கல்யாணம் செய்துக்கிறது இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா. கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியாதுக்கா. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்து முடிக்கிற வரையில என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு சத்தியம் பண்றா. அப்பா, இந்த 6 பெண்களையும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்னா நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? ஆமா. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே இந்த கல்யாணத்தை நான் செய்துதான் தீரணும். அக்கா, அதுக்கு வேற என்னமோ செய்துக்கலாக்கா. நான் எப்படியோ படிச்சுக்கிறேன். முடியாது. நான் படிச்சு காட்டுனா இல்லையா பாருங்க. உலகம் தெரியாம பேசாதே, ஒண்ணும் முடியாது. என்னக்கா உலகம் உலகங்கிற? உலகத்தை விடுறா. முதல்ல சொந்த வீட்டு சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? என்ன? இந்த வீடு கடன்ல மூழ்கி போச்சுடா. என்னைக்கு உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சேனோ அன்னைக்கே இந்த வீட்டை அடமானம் வச்சுட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் உன் காது வரைக்கும் வரும்படியா நான் விட்டுருக்கேனா? இன்னைக்கு தானே சொல்றேன். ஏன் என் சாமர்த்தியம் ஒன்னும் பலிக்கலடா. எந்த நிமிஷம் கடங்கார இந்த பொட்ட பசங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவானோன்னு என் சரீரமே நடுங்கிட்டு இருக்குதா. டேய், நம்ம கண்டு பரிதாபப்படுறவங்க இருக்காங்க. அவங்க கையில பணம் இல்லை. எனக்காக கண்ணீர் விடுறவங்க இருக்காங்க. அவங்க கையில காசு இல்லையே. யார் யார பாக்கணுமோ, எங்கெங்க கேட்கணுமோ, யார் யார் காலில் விழுகணுமோ அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு இனி முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகுதாண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன விட்டு